நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13, 14 இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13, 14 இந்த வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். For I the Lord thy God will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee. Fear not, thou worm Jacob, and ye men of Israel. I will help thee, saith and Lord and Redeemer, the Holy One of the Israel. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் திடப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருக்குள்ளும் சமாதானத்தை கொண்டு வரட்டும். நீங்க பேசுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் 3 காரியங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒன்று, வலது கையை பிடிக்கிறார். 2வது, பயப்படாதே என்று சொல்லுகிறார். 3வது, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வலது கையை பிடித்து என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வலது கை என்பது அதிகாரத்தையும் வல்லமையையும் வலிமையையும் திறமை உள்ளதாயும் இந்த வலது கை காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் வலது கையை பிடிக்கும் போது நமக்குள் ஒரு பலனும் ஒரு தைரியமும் ஒரு திட நம்பிக்கையும் சந்தோஷமும் அவருடைய வல்லமையும் அதிகாரமும் தேவனுக்குள் இருக்கிற குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்ப வலது கரத்தை கர்த்தர் பிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். நாம் வலது கரத்தை பிடித்து அவர் நல் வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே. கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் போது நாம் எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வலது கை பாருங்க, ஆண்டவர் இந்த வலது கையை பற்றி மேன்மையாக இருக்கிற இந்த வலது கை, இடது கையோட வலது கை, உன் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். அநேக வார்த்தைகளினாலும் கர்த்தரும் வேதத்தில் நமக்கு சொன்னாலும் இந்த கால வேளையில பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வலது கையை பிடித்து என்று நாம் பார்க்கிறோம். அப்ப வலது கையை
பிடிக்கும் போது நம் வலது கை பரிசுத்தம் உள்ளதாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். I will therefore that men pray everywhere, lifting up holy hands without wrath and doubting. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பாருங்க, அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பாருங்க, அவங்க என்னதான் செய்யணுமா? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, இந்த கை வலது கை எதுதான்? அங்க கவனிங்க, வலது கை எதுதான்? பரிசுத்தமான சகோதரர் நல்லா கவனிக்கணும். இங்க எல்லா சபைகளிலும் சகோதரர்கள் ஏதோ ஒண்ணு அரிதாத்த இருக்கு. பாருங்க, ஆலயத்தை தேடி சகோதரர் வரமாட்டேங்கிறாங்க. அந்த நாட்கள்லையும் சரி இந்த நாட்கள்லையும் சரி கல்லு மனசு சகோதரர்களுக்கு. அதான் பார்க்கிறோம், சகோதரியை தான் இலகுன மனது, கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த நாட்களும் கூட அப்படிதான் இருக்கு. வார்த்தைகளை கவனிக்கணும். அப்ப இந்த புருஷர்களே என்னதான்? அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, இந்த வலது கரத்தை உயர்த்தி என்னதான் செய்யணுமா? எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வலது கரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வலது கைய என்ன ரட்சிக்கப்பட்டவங்க கூட என்னதான் செய்யறாங்க? இந்த போயலை நசுக்கிறாங்க, வேற என்னது, மூக்குப்பிடி போடுறாங்க, சீரட் அடிக்கிறாங்க, சீட்டு விளையாடுறாங்க. எதனால? இந்த வலது கை பாருங்க. இப்படி இருந்து ஆண்டவர் எப்படி பிடிப்பார்? ஐயோ நாருதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு? விட்டுட்டு விலகி போயிடுவார். ஆகவே வலது கையை பிடிக்கணும்னா நான் என்னதான் செய்யணும்? இந்த வலது கை பரிசுத்தமாய் நான் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் ஜெபிங்கன்னு சொல்றாங்க, எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கைகளை என்னதான் செய்யணும்? சகோதரரும் சகோதரிகளும் அந்த வலது கையை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாலும் வலது கையினாலதான் ஒருவருக்கு நாம் தருகிறோம். ஆகவே நம்முடைய தேவன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். ஆகவே இந்த வலது கையை பரிசுத்தமாகவே நாம் வைத்து கொள்ள வேண்டிய இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியம். நம்முடைய வலது கையை தேவன் பிடிக்க வேண்டுமானால் நம்முடைய கையை சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். யோபின் சரித்திரம் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீதிமான் தன் வலியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும். நீதிமான் தன் வலியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கை உள்ளவன். சுத்தமான இந்த கை எதுதான்? சுத்தமா இருக்கணும். என் கை சுத்தங்க, அவன் கை சுத்தமா இருக்கும், நேர்மையா இருப்பான். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க, சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஆகவே நம்ம கை சுத்தம், வாய் சுத்தம், அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கை சுத்தமாக இருக்கணும். இந்த ராஜாதி ராஜா ஒருவனுடைய வலது கரத்தை பிடித்துட்டான், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆகவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் போதுதான் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் இந்த பயம் நமக்கு வேணும். ஆகவே அதை வைத்து நம்ம வலது கையை என்ன சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இந்த கடைசி பாருங்க, இந்த கடைசி காலத்தில் கை சுத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சுத்த இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது அப்படியாக சொல்றார். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவருமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அவர் சொல்றாரு பாருங்களேன், சுத்த இருதயத்தில் பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாசம் செய்கிறார். இந்த தாவீது ராஜா பாருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொல்றார். அந்த
தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் சுத்த கை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வலது கையை பரிசுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமுள்ள இருதயத்தை தாங்க என்று தாவீது ராஜா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சுத்தமான கைகளை பிடித்து பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். இந்த வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 3-4 இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து, இருதயத்தில் எந்த மாசு இருக்க கூடாது, மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. பாத்தீங்களா, வந்துட்டு அப்ப வந்து கைகளில் சுத்தம். எத்தனை பேர் கைகளில் சுத்தம் இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப இருதயத்தை சுத்தம் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? அவரே நாம் தரிசிக்க முடியும். சுத்தமான கையை கர்த்தர் பிடித்து நடத்துவார். என் ஜனமே, எத்தனை பேருடைய கைகள், வலது கை பரிசுத்தமாக நான் வைத்துக் கொள்றேன், எந்தவித தீமையானதை நான் தொடமாட்டேன், பரிசுத்தமாக இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் கேட்டா? கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனாய் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். ஒன்று நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வலது கரத்தில் அதிகாரமும் வல்லமையும் நீதியும் பரிசுத்தமும் அன்பும் அதிசயமும் சமாதானமும் ஜெயமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நிறைந்திருக்கு. சும்மா கிடையாது. பாருங்க, நான் வலது கரத்தை பிடிக்கிறாருன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை பிடிக்கும் போது வந்து அவருக்குள்ள இருக்கிற அத்தனையும் நமக்குள்ள வந்துடும். ஒளியில் இருக்கிற சகலவித ஆசீர்வாதமும் நமக்குள்ள வரும். நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். பாருங்க, அவருடைய வல்லமையும் அதிகாரமும் நமக்கு ஆண்டவர் தருவார். ஆகவே வந்து அவர் வலது கரத்தை, உன் வலது கரத்தை பிடித்து என்ற அந்த கால வேளையில தேவன் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 35வது வசனத்துல பார்க்கிறோம், Thou hast also given me the shield of the salvation, and the right hand hath holden me up, and the gentleness hath made me great. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வலதுகரம் நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 39வது சங்கீதம் 9-10 இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீரே இதை செய்தீர் என்று. சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 9-10 அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உம்முடைய வலதுகரம் என்னை பிடிக்கும். நாம் எந்த மூலையில போனாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஒரு திடனற்று சோர்வோடு இருக்கிறவங்களை ரேச தட்டி கொடுங்க பார்ப்போம். வலதுகரத்தை தட்டி கொடுங்க, அவங்க மேல அப்படியே அவங்க தெம்பு கிடைக்கும். பாருங்க, மனசு உடைந்து போனவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அது போலவே இந்த கால வேளையில உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். இந்த இடத்துலயும் கூட நாம் பார்க்கிறோம், வந்து அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கால வேளையில நம்முடைய வலதுகரத்தை தேவன் பிடிக்கணும்னா நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வலது கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வலது கரத்தில்
பாதுகாப்பு ரட்சிப்பும் இருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நீதியின் கரத்தினால் தாங்குகிறார். தேவனுடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 16, 17 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். And he come and touched the bier, and they that bear him stood still, and he said, Young man, I say unto thee, arise. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். பாத்தீங்களா? வந்துட்டு அப்ப வந்து நம்ம வலது கரத்தை கர்த்தர் பிடித்தால் கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் நம்ம தேவனை தேடணும்? காலையில அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அப்ப அதிகாலையில் நம்ம தேடுறோமா? எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். வார வாரம் வந்து ஆண்டவர் பேசத்தான் செய்கிறார். அதிகாலையில் நீங்க அநேகர் வந்து கைகளை தூக்கல. நீங்க வலது கரத்தை என்னதான் செய்யணும்? இப்ப ஆண்டவர் வலது கரத்து கையை பிடித்து நீங்க வந்து ஜெபம் பண்ணாது வலது கரத்தை என்ன, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுவார். இப்ப வசனம் என்ன இருக்கு? வந்துட்டு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப வந்து நம்ம வலது கையை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? அதிகாலை வேளையில தேவனை தேடணும். தேடாதபடிக்கு நம்ம கஷ்டப்படுறோம், ஒரு ஜெயம் உண்டாக மாட்டேதுன்னா நமக்குள்ள ஏதோ குறை இருக்கு. ஆகவே அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நாம் எத்தனை பேர் அதிகாலையில் தேடுகிறோம்? தேவனுடைய கரத்தினால் வியாதிகள் வந்து சுகம் ஆகிறது. இந்த வலது கை என்பது கர்த்தருடைய கரம், வல்லமை உள்ளதாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. பாருங்க, இந்த வலது கர்த்தருடைய வலது கரத்துல அதிகாரம், சுகம், எல்லா வல்லமையும் இருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் கரம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா? வந்துட்டு ஒரு மரித்தவனை கர்த்தர் தாமே தொட்டு என்ன செஞ்சாரு? எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட வல்லமை நம்ம ஆண்டவரிடம் இருக்கு. நம்ம வலது கையை பிடிக்கும் போது கர்த்தருக்கு இருக்கிற வல்லமை அதிகாரமும் நமக்குள்ள வந்து விடும் என் ஜனமே. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நாம் தான் ஆண்டவர் எனக்கு யாருமே துணை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு சொல்றார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் வந்து தேவன் துணை நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரித்தவர்களை எழுப்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன். பாருங்க, மரித்தவன் எழுந்து என்ன செய்யறான்? 15வது வசனத்துல மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மரித்தோரை எழுப்புகிற வல்லமை கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறது என் ஜனமே. தேவனுடைய கரம் நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வலது கரம் என்னை தொட வேண்டும், என்னை அணைச்சி நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனின் கரம் நம்மை அணைக்கிறது. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறதுன்னு பார்க்கிறோம். அணைத்துக் கொள்ளும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வலது கை வந்து வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வலது கையை கர்த்தர் பிடிக்க வேணும் என்றால்
நம் தேவன் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நமக்குள் காணப்பட வேண்டும் என் ஜனமே. தேவனுடைய கரத்திலிருந்து நம்மை பறிக்க ஒருவராலும் கூடாது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம். My Father which gave me is greater than all, and no man is able to pluck them out my Father's hands. வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவோ, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். எத்தனாவது வசனம் வாசிங்க? 10:29. யோவான் சுவிசேஷம் 10:29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரிலும் பிதாவான பெரிய தேவன். அது ஆராதனை பகுதியில் கர்த்தர் பேசினார். அவர் பெரியவராக இருக்கிறார் என் ஜனமே. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவருடைய உள்ள கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறார். சர்வ வல்லமையில தேவன் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என் ஜனமே. தேவனுடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய கரம் நம்மை திருப்தியாய் போஷிக்கிறது என் ஜனமே. தேவனுடைய கரத்தின் வியாதிகள் குணமாகிறது. தேவனுடைய கரம் மரித்தோரை எழுப்புகிறது. தேவனின் கரம் நம்மை வழி நடத்துகிறது. தேவனின் கரம் நம்மை அணைக்கிறது. தேவனின் கரத்திலிருந்து நம்மை ஒருவனாலும் பறிக்க முடியாது. இந்த கால வேளையில எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய கரம் என்னை தொட வேண்டும், அவருடைய கரம் என்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் நம்மை வலது கையை பிடித்து நடத்துகிறார். அவர் நீதியின் கரத்தினால் நம்மை நடத்துகிறார் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வலது கையில அவ்வளவு அனுபவமா இருக்கிறது. இந்த வலது கையை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய வலது கரத்தினால் நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவர். இரண்டாவது அதே வசனத்துல பார்க்கிறோம், பயப்படாதே. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். Fear not, little flock, for it is your Father good pleasure to give you the kingdom. பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அதுக்கு முன்னாடி யாக்கோபின் சிறு பூச்சியே சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? சிறு மந்தையே என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆகவே மந்தம் சிறு கூட்டமாக இருக்கிறோம். நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற இந்த கால வேளையில ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவன் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பயம் இருக்கு. ஒன்னு தேவனுக்கு பயப்படுகிற பயம், இன்னொன்னு பிசாசுக்கு மனுஷருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம கர்த்தருக்கு தான் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபு என்னும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது? பயம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம பயப்படுறோம்?
அந்த சின்ன சின்னதுக்கு கருப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவாங்க. இருட்டை பார்த்து ஒரு பயம். நான் இப்போ பயப்படவே மாட்டேன், கர்த்தருக்கு ஒருவருக்கே நான் பயப்படுவேன், மற்ற எதை இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. அப்ப பயப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்ப பயப்படக்கூடாது. பாருங்க, நீ பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு சொல்றார் கர்த்தர். ஆகவே நாம் ஒருபோதும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் எதற்கும் பயப்படக்கூடாது. இருட்டை பார்த்து ஒரு பயம், எதிர்காலத்தை பார்த்து ஒரு பயம், பிசாசை பார்த்து ஒரு பயம், உலகத்தில் நடக்கிற ஆபத்தை பார்த்து பயம். பாருங்க, மன பயம், மரண பயம், மனிதனை பார்த்து பயம், வியாதியை பார்த்து பயம், சோதனையை பார்த்து பயம். பாருங்க, இப்படி வேதத்தில் ஆதாரம் இருக்கு. நேரம் இல்லாததுனால கவனிப்போம். கெட்ட சொப்பனை வரும்போது அதை பார்த்து ஒரு நடுக்கம், பயம் இவைகளெல்லாம் பிசாசின் கிரியைகளாகவே இருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம் என் ஜனமே, நீ கலங்க வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம், நீ எதுக்கு நீ சந்தேகப்பட வேண்டாம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உதவி செய்வார், நமக்கு சகாயம் செய்கிற தேவன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் இந்த கால வேலை விசுவாசிக்கிறோம்? இந்த வார்த்தை வந்த உடனே ஆமேன் ஹல்லேலூயா உங்களுக்குள்ள வரணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். நீ பயப்படாதே என்று இந்த கால வேளையில் அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பூர்ண அன்பு வரும்போது நமக்குள்ள இருக்கிற இந்த பயத்தை நீக்கிவிடும். பயம் என்பது வேதனை உள்ளது என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் பேசுகிறார். நாம் பயப்படாமலும் கலங்காமலும் நாம் இந்த வேலை இருப்போமாக. தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன், தேவன் நமக்கு சகாயம் செய்கிற தேவன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என் ஜனமே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உருவாக்கி இதுவரைக்கும் நம்மளை உருவாக்கி கொண்டு வந்தது கர்த்தர் தான். அவர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீர் என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நீ பயப்படாதே மகளே, மகனே, நீ பயப்படாதே, நீ என்னுடையவன், நீர் என்னுடையவள், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த கால வேளையில கர்த்தர் இந்த வேளையில ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசுகிறார் என் ஜனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். துணை நிற்கும் கர்த்தர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை மீட்டு எடுத்த தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என் ஜனமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு கர்த்தர் துணை நிற்பார்? அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்ப யாருக்கு தான் துணை நிற்பார்? அது முக்கியம். பாருங்க, இந்த ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தை எனக்கு விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். பாருங்க, இந்த வார்த்தை எனக்கு பேசுறார். இந்த வார்த்தை யாருக்கு நான் இந்த வார்த்தை வரும்போது நீ பிடித்துக்கிறணும். ஆமா ஆண்டவரே, நீ எனக்கு துணை நிற்கிறீங்க, இப்படி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் ஆகும். அப்ப கர்த்தர் யாருக்கு தான் துணை நிற்கிறார்? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரே எனக்கு என்ன செய்தாரா? துணையாக நின்று
என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாருக்கும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாருங்க, அப்ப கர்த்தர் யாருக்கு தான் துணை நிற்கிறார்? இது பவுல் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு என்ன செய்யறார்? கர்த்தர் துணை நிற்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு கூட சாட்சி பார்த்து ஜீவனுள்ள சாட்சிகள் எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க பெற்ற ரட்சிப்பை அப்படி சொல்லணும் எல்லாருக்கும். அதைத்தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே நம்ம பாருங்க, யாருக்கு தான் துணை நிற்பார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் எல்லாம் வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் ஜனமே பாருங்க, கர்த்தர் உண்மையுள்ளவருக்கு துணை நிற்கிறார். துணை நின்று அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு துணை நிற்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சாதாரண தேவன் அல்ல. அவர் விடுவிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு துணை நிற்கிறார். அவரே உன்னதமானவராயிருக்கிறார். அவரே நித்தியமானவராயிருக்கிறார். அவரே ஞானம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவரே அன்பின் தேவன். அவரே மகிமையின் தேவன். அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். நமக்கு துணை நிற்கிறார். அவரே பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்முடைய தேவன், பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். இந்த வெளிச்சமாகிய தேவன் நமக்கு துணை நிற்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் விசுவாசிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவன் நமக்கு துணை நிற்கிறார். அனுகூலமான தேவன் நமக்கு துணை நிற்கிறார். நம்மை காண்கிற தேவன் நமக்கு துணை நிற்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்கு துணை நிற்கிறார். சத்தியம் உள்ள தேவன் நமக்கு துணை நிற்கிறார். என் ஜனமே, அவர் துணை நிற்கும் போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணை நிற்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். நம்மை அழைத்த தேவன் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் துணை நிற்கிறார். சங்கீத புஸ்தகம் 115வது சங்கீதம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். கர்த்தர் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். எத்தனை பேர் நான் உத்தமர்களாக இருக்கிறோம்? ஆராதனை பகுதியில் கூட கர்த்தர் பேசினார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொண்டோமா? கர்த்தர் அவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்டோம். ஆகவே உத்தமம் உள்ளவர்களாக இருக்கணும். உத்தமர்களை சேர்க்கத்தான் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உத்தமருடைய குணங்களை நாம் பார்க்கிறோம். உத்தமர்களுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் துணை நிற்கிறார். பாருங்க, உத்தமன் என்பது நற்குணம் உடையவன். உத்தமன் மேலானவன், உயர்ந்தவனாக இருக்கிறான். என் ஜனமே, இந்த உத்தமனுடைய குணங்கள் இப்படியாக இருக்கிறது. உத்தமன் பெரும் மதிப்பு பெற்றவன். உத்தமன் குணத்தில் அழகானவன். இது பூரா வேதத்தில் இருக்கு. இப்ப பாருங்க, நேரம் இல்லாததுனால நாம் கவனிப்போம். உத்தமன் சத்தியம் தவறாதவன். கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அவனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். கர்த்தருக்கு உத்தமமாக நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல் பின்வாங்க மாட்டார்கள். தன் உறுதியில ஒரு நிலையாக இருப்பார்கள். உத்தமருடைய முடிவு சமாதானமாய் காணப்படும். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். உத்தம குணத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உத்தமனை கர்த்தர் நேசிக்கிறார். உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் நான் உண்மை உத்தமமாக இருக்கிறோம்? நீ உத்தமமா இருந்தா கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல 5 வித கிரீடத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். 5 வித கிரீடம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8 இந்த வசனத்துல சீக்கிரம் எடுத்து நான் வாசிக்கலாம்.
சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி. அது இல்லையே கிளவிகள், இங்க வசனம் ஒரு கிளவிகள் தான், அவர் கட்டுக்கதை, அதுக்கு விலகி இருக்கணும். அது இல்ல. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. உறுதியா சொல்றார். எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அந்நாளிலே, எந்த நாள்ல? அவர் வரும்போது இந்த நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, அது அவர் வரும்போது எனக்கு தருவார். ஒரே உறுதியில அவர் பவுல் சொல்றார். எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மாத்திரம் இல்லப்பா, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் சுவிசேஷம் சொல்லுகிற அவருடைய பிரசன்னத்தில் நடக்கிறவர்கள் யாவருக்கும் அதை தந்தருளுவார், அதை தந்தருளுவார் என்று நாம் பார்க்கிறோம். வந்துட்டு அதை நீதியின் கிரீடம் என்று பார்க்கிறோம். எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது முதலாவது நீதியின் கிரீடம், வந்துட்டு நீதியின் கிரீடம். 2வது நாம் பார்க்கிறோம் ஜீவ கிரீடம் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஜீவ கிரீடம் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்க நேரம் இல்லாதனால குறிச்சு வச்சுக்கோங்க. வந்துட்டு ஜீவ கிரீடம் 2வது. 3வது நாம் பார்க்கிறோம் மகிமையின் கிரீடம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2, 4 இந்த வசனத்துல மகிமையின் கிரீடம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 2, 4 இந்த வசனத்துல பார்க்கிறோம் மகிமையின் கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம். 4வது அழிவில்லாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9, 24, 25 அழிவில்லாத கிரீடம் என்று 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25 பார்க்கிறோம். பாருங்க. 5வது மகிழ்ச்சியின் கிரீடம். அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் இங்க கவனிங்க. மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். தூங்குறவர்கள்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தூங்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக நான் கேட்கிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீங்க எழுதி வச்சு வீடுகளில் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 5 வித கிரீடம். 1 என்னது? நீதியின் கிரீடம். 2வது ஜீவ கிரீடம். 3வது மகிமையின் கிரீடம். 4வது அழிவில்லாத கிரீடம். 5 மகிழ்ச்சியின் கிரீடம். இந்த 5 வித கிரீடம் இருக்கு. அந்த 5 வித கிரீடம் ஒரு தலையில வைக்க முடியுமா? சொல்லுங்க. வைக்கலாம்னு சொல்றவங்க கையில உயர்த்துங்க. வைக்க முடியாதுன்னு சொல்றவங்க கையில உயர்த்துங்க. 2க்குமே இல்லை. கையில் உயர்த்துங்க. இல்லை, அந்த 5 வித கிரீடம்ல இருக்கு. அது எப்படி ஒரு தலையில வைக்க முடியும்? முடியாதுன்னு சொல்றவங்க கையில் உயர்த்துங்க பார்ப்போம். 2ல ஏதாவது கையை உயர்த்தணும். உயர்த்துங்க. இல்லை, வைக்க முடியும் சொல்றவங்க 2 பேர் பாருங்க. அதான் வசனத்தை கவனிக்கிறாங்க நல்லா. பாக்கியம்மா கூட கையை உயர்த்துது. ஏதோ நினைச்சு உயர்த்துது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க. இந்த இடத்துல வைக்க முடியும். எப்படின்னா ஒரே கிரீடத்திலேயே ஒவ்வொரு ஆத்ம ஆதாயம் பண்ணீங்கன்னா முத்துக்கள், அதுவும் முத்துக்கள் விசேஷமா பதிச்சிருப்பாரு. ஒரே கிரீடத்திலேயே ராணியை நீங்க பாத்தீங்கன்னா அங்க அரண்மனையில அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரே கிரீடம் தான் இருக்கும். அதுலயே தட்டு தட்டா இருக்கும் பின்னாடி தலையில. பாருங்க. அப்ப ஆண்டவர் அதுதான். ஆனா இந்த கிரீடம் 5 வித கிரீடம் வேணும்னா நீங்க வீடுகளை எடுத்து பாருங்க. எந்தெந்த வேலையை கர்த்தருடைய வேலையை செஞ்சா இந்த கிரீடம். நீதியின் கிரீடம் சுவிசேஷம் சொல்லணும். ஜீவ கிரீடம் அதுக்கு இந்த வசனத்தை சொல்லியிருக்கேன், படிச்சு பாருங்க. மகிமையின் கிரீடம்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு செஞ்சாதான் இந்த கிரீடங்கள் எனக்கு 5 வித கிரீடத்தையும் விட்டுறக்கூடாது. அந்த கிரீடம் வரணும்னா நம்ம அவருக்காக நாம் ஊழியம் செய்யணும். அவருடைய நாமத்தை உயர்த்தணும். பாருங்க. அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஊழியம் செய்கிற தேவ சித்தத்தை செய்கிற ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கும், கர்த்தரை பின்பற்றுகிற யாவருக்கும் இந்த கிரீடத்தை கர்த்தர் தருகிறார்.
எதுவுமே செய்யலை, எதுவுமே செய்யாமல் ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், வந்துட்டு ஞானஸ்தானம் மட்டும் எடுத்திருப்பாங்க. எதுவுமே அவங்க கிரியை செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேத வாசிப்பு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கிடைக்கும்? பேப்பரில் செஞ்சு வச்சுக்கிறோம் தான் நம்மளே. ஆண்டவர் உண்மையாக ஜீவித்தா, ஆண்டவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை அவர் கற்பனைகளை கை கொண்டு ஜீவிக்கும் போது இந்த கிரீடம் ஆண்டவர் தான். எதுவுமே செய்யாமல் நம்ம ஆலயத்துக்கு வர ஏனதோன்னு வந்துட்டு பொழுதுபோக்கிட்டு போகிறவங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் பாருங்க, அதுக்கு அபிஷேகமும் பெற்றிருக்கலாம், அதுக்கேற்ற அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அது என்னது தாளந்த மண்ணில் புதைச்சு வச்சவங்க. எதுவுமே கிரியை இல்லாதவர்களுக்கு என்னதான் கிடைக்கும்? எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் நம்மளை செஞ்சு தலையில் வச்சுக்கிற வேண்டியதான். பாருங்க, இந்த இடத்துல வாடாத கிரீடம் என்று நாம் பார்த்தோம். வாடாத கிரீடம், அழிவில்லாத கிரீடம். அழிவில்லாத கிரீடம்னா அழிவுள்ள கிரீடமும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அழியிற கிரீடம், அழியிற பூ ஏதாவது தலையில் வச்சுக்கிறலாம், வெயில் அடித்தா வாடிடும், மறுபடியும் தூக்கி போட்டு மறுபடியும் வச்சுக்கிறேன்னு தான். பாருங்க, ஆண்டவர் பாதையில் ஜீவிக்காத ஜனங்க, பின்பற்றாத ஜனங்க ஏதாவது பேப்பர்லேயே பிளாஸ்டிக்லேயே செஞ்சு தலையில் வச்சு மனசை தேத்திக்கிற வேண்டியதான். ஆனால் பாருங்க, இப்படி அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா நான் உண்மையாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும், யாவரோடு சமாதானமா இருக்கணும். பாருங்க, ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் இந்த ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம், இந்த 5 வித கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எத்தனை பேருக்கு துணை நிற்கிறார்? கர்த்தர் உனக்கு துணை நின்றா என்ன நடக்கும்? பாருங்க, நீ மனசுலே வேண்டிக் கொள்ளும் போதே திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் உனக்கு துணை நின்றா அதுதான் விஷயம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எங்க இருக்கார்? என் இருதயத்தில் இருக்கார். இருதயத்துக்குள்ள இருந்துட்டா சமாதான கேடு உண்டாகாது, பிறகு சண்டை வராது, கம்பீர சத்தம். ஆண்டவர் துணை நின்றா கம்பீர சத்தம் வீடுகளில் கேட்கும், நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் கேட்கும். அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் துணை நின்றார் ஜெபத்தை கேட்பார். அப்படி ஆண்டவர் துணை நிற்கலன்னா நீங்க கேட்கணும். கடந்த நாட்களில் பார்த்தோம், வாசிப்போம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம். சீக்கிரம் முடிச்சிடலாம், எடுத்தவங்க வாசிங்க. 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். அவர் சொல்ற, உனக்கு லேசான காரியம் அப்பா. பாருங்க, சத்துரு சேனை முன்னாடி வருது, ஆனா அவங்க பலன் இல்லை, நடக்கவே சக்தி இல்லை. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே, அந்த எல்லா பொறுப்பையும் கர்த்தர்ட்ட ஜெபத்தின் மூலமா கொடுக்கிறார். உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். யாருக்கு துணை நில்லும்? எங்களுக்கு துணை நில்லும். நீர் எனக்கு துணை நின்றா நான் ஜெயம் பெறுவேன்ப்பா. நீங்க எனக்கு துணை நில்லுங்க, நீங்க அங்க நிக்காதீங்க, இங்க வாங்க, என் கூட்டத்துல இருங்க. இது உம்முடைய கூட்டம், நாங்க உம்முடைய பிள்ளை, நாங்க உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள், நீ எனக்கு துணை நில்லும். பாருங்க எவ்வளவு ஜெபத்துல அப்படிதான் நாம் ஜெபிக்கணும். ஒரு சில ஜெபம் பார்த்தா ஆகாத ஜெபமா இருக்கும். பாருங்க, அப்படி உரிமையோடு நாம் கூப்பிட்டு ஜெபிக்க வேணும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். நீர் தான் எங்கள் தேவன், எங்களுக்கு துணை நில்லுங்க, செய்யத்தை கட்டளையிடுங்க என்று இந்த ஆசா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோவின் என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று நாம் கேட்டோம். என் ஜனமே, எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்று நினைக்கிறோம்? கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் போது
உன் ஜீவியத்துல ஜெயம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உங்களுக்கு ஜெயம் வரல, ஒரு வெறுமையை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னதான் உங்க ஜீவியத்துல கர்த்தர் துணை இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் எனக்கு துணை நின்றா நான் கால் மிதிக்கும் இடமெல்லாம் ஆத்துமாக்களை தருவார். நான் யாரு கூட பேசுறனோ அங்க ரட்சிப்பு உண்டாகும். நான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் நாவுல வர்றது பூராமே கர்த்தர் நமக்குள்ள இருந்தா அதுதான் உண்மை. நான் அல்ல, தேவன் எனக்குள்ள ஜீவிக்கிறார். எல்லாமே நடக்கும். சின்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பாருங்க, ஆசாவின் ஜெபம் பார்க்கிறோம். எனக்கு துணை நில்லும் ஜெபத்தை கேட்டார், எல்லா சத்துருக்களையும் முறியடித்தார். பாருங்க, அப்ப கர்த்தர் நமக்கு துணை நின்றா உடனே நம்ம ஜெபத்தை கேட்பார். உடனே ஜெயம். நாளை இல்லை, அடுத்த நிமிஷத்திலேயே கர்த்தர் நமக்கு துணை நின்றான், உடனே பதிலை கொடுப்பார். என் ஜனமே, அதுலயும் வெறுமையா இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒரு ஓட்ட பையில போட்டது மாதிரி இருக்கே. என்ன ஆண்டவரே, நீ எனக்கு துணை நிற்கிறது உண்மையா இல்லையா, எனக்கு சந்தேகமா இருக்குப்பா சொல்லிட்டு நீங்க தன்னைத்தானே ஆராயணும். ஆராய்ந்து ஏதாவது குறைகள் இருக்குமா, ஆவி ஆத்மா சரீரத்தை சீர்படுத்துங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீ எனக்கு துணை நின்றா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே. எதுல நான் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேன், என்னை சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, சுத்த இருதயத்தை தாங்க என்று நீங்க கேட்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம், நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நம்ம என்னதான் செய்யணும். அப்படி நம்ம தேவன் துணை நிக்கல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, கையிட்டு செய்யற வேலைகள் எல்லாவற்றிலும் உன்னோடு இருந்து அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆனா ஆசீர்வாதம் இல்ல, ஒரு வெறுமையை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல என்னதான் கோளாறு இருக்கு, அவர்கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட இல்ல. ஒரு சிலர்கிட்ட நம்ம சொன்னாலும் அவங்க நல்லா ஜெபத்துல கரெக்டா இருக்காங்க. அப்ப தேவன் கரெக்டா இல்லையா? அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம இன்னும் சரிப்படுத்தணும். வேற எதுல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு காண்பிங்க, உணர்த்துங்க, நான் சரிப்படுத்திக் கொள்றேன். உடனே நீங்க சரண் அடையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு துணை நின்றா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சவங்க நீங்க சொல்லலாம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த வழியில போறவன்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏதா நீங்க வசனத்தை கொண்டு நீங்க ஆதாரத்தோட சொல்லணும். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? கீழ்ப்படியணும், விசுவாசம், அதெல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? முதல் என்ன? வேற ஞானஸ்தானம் யார் சொன்னது? அது மற்றவங்க சொல்லணும். முதலாவது என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்? முதலாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அறிக்கை செய்து இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு உடன்படிக்கை பண்ணினா என்ன கிடைக்கும்? அந்த நாட்டில இருந்து இங்க வரும், இந்த நாட்டில் இருக்கிறது அங்க போகும், நன்மை உண்டாகும். அப்ப அது மாதிரிதான் தேவனிடம் நம்ம உடன்படிக்கை பண்ணினா அங்கிருந்து என்ன வரும்? நமக்கு நன்மை கிடைக்கும். அப்ப முதலாவது ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். நாம் வாசிக்கிறோம், வாசிங்க யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம், எழுதி கூட வச்சுக்குங்க, 3வது வசனமும் 5வது வசனமும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். 5வது வசனம் 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அது பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். அப்ப இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு 7 காரியங்கள் இருக்கு. இந்த 7ஐ நீங்க செஞ்சிட்டா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, எங்கேயும் நீங்க போக வேண்டியதில்லை. இந்த 7 காரியம் நம்ம ஜீவியத்தில் இருந்தா கர்த்தர் நிறைவா ஆசீர்வதிப்பார். அது சந்தேகமே இல்லை. நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, இந்த 7 பாயிண்டையும் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. 1, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும், உடன்படிக்கை. தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பதான் வாசிக்க கேட்டோம்.
பாருங்க, ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேணும். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்ப வாசிக்க கேட்டோம். ஆவியினால பிறக்கணும். அப்ப வந்து பாருங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் என்றால் என்ன? தேவனுக்கு நமக்கும் உடன்படிக்கை பண்ணணும். அப்பதான் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது, வேதமும் ஜெபமும் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யாரிடம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, வந்துட்டு நீங்க உடன்படிக்கை பண்ணிட்டீங்க ஞானஸ்தானத்தின் மூலமாய். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க. மூணாவது, ஆவியானவர் உங்களை நடத்துவார் சத்தியத்துக்குள்ள. சத்தியத்தை முழுமையாக அவர் சொல்லிக் கொடுப்பார். வேதமும் ஜெபமும், ஜெபத்தை கூட்டணும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துடும். பாருங்க, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கா? இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள இருந்தா உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான்காவது நாம் பார்க்கிறோம், வந்துட்டு மூணாவது எது என்ன இருக்கணும்? வேதம் ஜெபம். இப்ப நான்காவது, குடும்ப ஜெபம் அதிகாலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்க வேண்டும். யோசுவா 24வது அதிகாரம் 15. யோசுவா 24:15வது வசனத்துல, நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப வந்து பாருங்க, வந்து யார் யார் ஜெபிக்கிறாங்க இல்லையோ, அதிகாலையிலும் மாலையிலும் தேவனை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது இருந்தா நீங்க யாரையும் நாடி போகணும் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பார்க்கிறோம். ஐந்தாவது என்ன? சபை கூடி வர வேண்டும். ஆலயத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த ஐக்கியம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். எபேரியர் 10வது அதிகாரம் 25வது வசனம், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து சபை கூடி வர்றதுல ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அப்ப சபை கூடி வர வேண்டும். சபை கூடி வரும்போது கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை குறிக்குது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், ஒரு ஐக்கியம். அப்ப வீடுகளில இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்க அங்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். ஆலயத்துக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆறாவது என்னத? அப்ப 6வது இடத்துல தான் காணிக்க தசமம் பாகம். இதுல நீங்க கரெக்டா இருக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் வந்து 5 காரியம் பார்த்தா 6வதா தான் வருது. இதெல்லாம் ஒரு நீதியா இருக்கு. இப்ப சொன்னதெல்லாம் ஒரு நீதி. பாருங்க, வேத வசனம் ஆதாரத்தோடு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நீதியில நீங்க சரியா இருந்தா கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வாதம் இல்ல, சமாதானம் இல்ல, கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் தோல்வியா முடியுது. பாருங்க, அப்ப ஏதோ ஒரு கோளாறு நமக்கு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? தசமபாகம் காணிக்கையில் உண்மையாக இருக்கணும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-7 இந்த வசனத்தை வாசிப்போம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சிறுக விதைச்சா சிறுகதான். இதுதான் உனக்கு, நீ விதைச்சது அவ்வளவுதான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தம் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கட்டாயம் கிடையாது. அவர் சொல்றாரு, நீ கொடுத்தா உன் மேல பிரியமா இருப்பேன், கொடுக்கலன்னா விஷயம் இல்லை. அதுலயே 2 வந்துருது. அப்ப கட்டாயம் கிடையாது. உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் நான் என்ன செய்வேன்? அவனுக்கு துணை நின்று அவனை ஆசீர்வதிப்பேன். அதிலே பதில் வந்துருது. ஆகவே வந்து நம்ம என்ன செய்யணும்? மனதில் நியமித்தபடியே நாம் கொடுக்க வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு தசமும் பாகம் கிடையாது. வீட்டுக்கு போன ஒரு பச்சை தண்ணி கூட என்னது இல்ல வந்து எப்படி துணை நிற்பார்? அப்படிப்பட்டவர்களுக்கு பிசாசு தான் என்ன செய்யும்? துணை நிற்கும். கர்த்தர் வந்து துணை நிற்கணும். என்ன செய்யணும்? நம்ம அவருடைய நீதியை நிறைவேற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியை நிறைவேற்றாத பட்சத்துல கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணை நிற்க மாட்டார். அப்ப உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல கூட இப்ப 1000 ரூபாய் தாராங்க.
வந்துட்டு அது 1000 ரூபாய் என்ன செய்யணும், வந்துட்டு 100 ரூபாய் தனியாக எடுத்து வச்சிடணும். தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்ப வந்து அது தேவனுடையதை ஒருபோதும் நீ வஞ்சித்தா அது சாபம் குடும்பத்துக்கு. அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லாம போகுது என் ஜனமே. ஆகவே வந்து நம்ம இந்த விஷயத்துல கரெக்டா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இத ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வானமும் பூமியும் அவருடையது. முதலாவது என்ன கேட்டார், எனக்குள்ள முதலாவது உடன்படிக்கை பண்ணு, மூழ்கி ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள். பாருங்க, ஒவ்வொன்றா இந்த தசமபாகம் காணிக்கல சைடு தான். இந்த சின்னதவே நீ சரியா இல்லைன்னா எப்படி ஆசீர்வதிப்பார்? அதே 6வது இடத்துல வருது பாருங்க. வந்துட்டு இதை மனப்பூர்ணமாய் உற்சாகமாய் கொடுத்தா உன்மேல் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்றார் ஆண்டவர். ஆகவே வந்துட்டு நம்ம இவைகள் எல்லாம் முதல்ல வந்து ஆண்டவர் எடுத்த உடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க, காணிக்கை தசமபாகத்தில் இருக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி அல்ல. தேவன் முதலாவது உடன்படிக்கை பண்ணணும், நம் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் தரணும். முதலாவது அதைத்தான் கேட்கிறார். பாருங்க, 2வது என்ன கேட்கிறார், வந்துட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 3வது வேதமும் ஜெபமும் நமக்குள்ள இருக்கணும். 4வது குடும்ப ஜெபம் இருக்கணும். 5வது சபை கூடி வர வேணும். 6வது தான் என்னது, அதுல உண்மையா இருக்கணும். 6வது இடத்துல தான் வருதுங்க. இதெல்லாம் என்னது, நீதி. அடுத்து வாசிக்க போறோம். இதெல்லாம் நீதி. வெறும் நீதின்னு சொல்ல நீதிகள் இருக்கு. நீதின்னு சொல்ற ஒண்ணு, நீதிகள்னா பலதை குறிக்கும். ஆகவே வந்து இந்த நீதியெல்லாம் தேவன் வைத்த அந்த நீதியை கர்த்தர் வந்து நிறைவேற்ற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அந்த இடத்துல இப்ப வாசித்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், இல்ல இந்த வசனம் இல்ல, மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். தேவனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். பாருங்க, தேவனுடையதை ஒருபோதும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா வந்துட்டு அது வந்து ஆசீர்வாதம் கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தில் என்னதான் செய்யணும், வந்து கரெக்டா இருக்கணும். அதுல இல்லாம ஆண்டவனை ஆசீர்வதிக்கலைன்னு தேவனை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. கர்த்தர் எனக்கு துணை நிக்கலையே, துணை நின்றா தான் ஆசீர்வாதம் வந்திருக்குமே. பாருங்க, அப்ப வந்து இதை நம்ம தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் ஜீவியம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் எழுதி வச்சுக்குங்க, வீடுகளில் நீங்க படிச்சு பாருங்க. அப்ப வந்து பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், இது எல்லாவற்றையும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இல்ல, நீங்க வீடுகள்ல நீங்க நேரம் இல்ல. 7வது நாம் பார்க்கிறோம். இந்த 6ம் நீங்க கடைபிடிக்கும் போது 7வது என்ன, மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். மைக்கில் வாசிங்க. மைக் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடணும். அதை பார்த்தோமே, வந்து முதலாவது அந்த யோவான் சுவிசேஷத்தை மறுபடியும் எடுத்து வாசிங்க. அந்த இடத்துல ராஜ்யம் வரும். வந்துட்டு ராஜ்யத்தையும் நீதியும். அப்பதான் வந்து 3வது அதிகாரம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 3வது வசனமா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப நம்ம தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணும் போது அது ராஜ்யம். அப்ப இந்த வசனத்துல பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடணும். பாருங்க, இந்த ஆத்மா முக்கியம். இந்த ஆத்மா அழிந்து போறது ஆண்டவர் விரும்ப மாட்டார். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து சரீரத்துல ஆவி ஆத்மாவை வச்சிருக்கார். அப்ப சரீரத்துக்கே நீங்க உழைக்க கூடாது வருஷம் முழுதும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சரீரம் வந்து அழிந்து போறதுங்க, உள்ள இருக்கிற ஆவி ஆத்மா வெளியேற பெற்றது. ஆகவே வந்துட்டு கோட்டை விட்டுறக்கூடாது. கடைசி நேரத்துல புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல நாம் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் வந்து புத்தியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர் ராஜ்யத்தை வந்து தேடணும்.
இந்த ஆத்மாவுக்கு உணவு தரணும். ரெண்டாவது அவருடைய நீதி. நீதினா என்ன? கர்த்தருடைய நீதினா என்ன? அதை நம்ம இப்போ சொல்லப்பட்ட இந்த 6 காரியமும் பாருங்க அவருடைய தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. எங்க வாசிக்கிறோம்? அந்த வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். அவருடைய நீதி என்று நாம் பார்க்கிறோம். நீதி, தேவனுடைய நீதி என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். பாருங்க, அந்த இடத்துல எப்படிதான் வாசிக்கிறோம் நம்ம நீதி. மறுபடியும் வாசிங்க. நீதியை இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அந்த இடத்துல நீதின்னு சொல்லல, நீதியையும் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்ப அந்த நீதியையும் என்னதான் செய்யணும்? நம்ம நிறைவேற்றணும். அதுதான் இந்த 6 காரியம் நம்ம சொல்லப்பட்ட அந்த 6 காரியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அந்த ஜீவியத்தில் இருக்கணும். இந்த நீதியையும் நிறைவேற்றணும். அது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்றாரு. மூழ்கி ஞானஸ்தானம் இருக்கிறது, அது நீதி, தேவனுடைய நீதி. ஆகவே இப்ப சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் என்னது? தேவனுடைய நீதியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க ஒரு காணிக்கையோ தசம பாகமோ நீங்க தாரீங்க. யாருக்கு தாரீங்க? தேவனுக்கு. தேவனுக்கு தாரீங்க. தேவன் எங்க இருக்காரு? தேவனுக்கு தாரன்னு சொல்றீங்களே, தேவன் வாரீங்க, காணிக்க போடுறீங்க, தசம பாகம்னா கையில கொடுக்குறீங்க. யார்கிட்ட தான் தாரீங்க? அது அகராதி பிடித்த தனம்லாம் இருக்கு. அது என்ன செய்ய? தேவனுக்குன்னா தேவன்லாம் வரணும். அவர் கையில கொடுத்தாதான் நான் திருப்தியா இருப்பேன். நீ மனுஷன் தானே, நீங்க வாங்கி என்ன செய்றீங்க? நீங்க சாப்பிட்றீங்க. அது இப்படி தேவனுக்கு தர முடியும்? அகராதி பிடித்த தனமெல்லாம் உலாவுது நிறைய. அப்ப அநேக இடங்கள்ல கேட்டுருக்குறாங்க. அதனாலதான் ஒரு தெளிவு வரணும்ல நமக்கு. பாருங்க நம்ம இப்ப சொல்லப்பட்ட இவை எல்லாவற்றையும் நாம் செய்யணும். அது தேவனுடைய நீதி. அப்ப தேவனுக்கு தாரேன்னு சொல்றீங்க. ஒரு சிலர் தேவனுக்கு நின்றாரா? தேவன் இருந்தா அவர் கையில கொடுத்தா தான். உங்க கையில தாரம், அந்த உண்டியல்ல போட்டாலும் இந்த காசு நீங்களே எடுத்துக்கிறீங்க, நீங்க சாப்பிட்றீங்க, எப்படி தேவனுக்கு போகும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அதவே நம்ம தெளிவுபடுத்திக்கிறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்துல பார்க்கிறோம். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று. சீசன் என்னும் நாமம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவங்களுக்கு செய்யும் போது அவருக்கே நம்ம செய்கிறோம் என்று இன்னும் மத்தேயு சுவிசேஷத்துல கூட நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். விசுவாசி எல்லாருமே கூடி வருகிற இந்த ஆலயத்துக்கு, தேவனுடைய முழு நேரம் பார்க்கிற ஊழியர்களுக்கு அதை நம்ம கர்த்தருக்குன்னு மனப்பூர்ணமாக என்ன செய்யணும்? அதுல ஒரு பகுதியும் தர வேண்டும். வசனம் சொல்லுது, வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அது கர்த்தருடைய கட்டளைங்க. இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே இதுல காணிக்க தசம பாகத்தில் நீங்க உண்மையாக இருக்கணும். இப்ப யூடியூப்லாம் நிறைய போடுறாங்க, போட்டு வேதத்தை வசனத்தை கொண்டு பார்க்குறாங்க. நான் போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா ஆமா சொல்றது உண்மைதான், தசம பாகம் அந்த புதிய பாடல் இல்லை அப்படியே கொண்டு வந்தாங்க. பிறகு ஆவியானவர் பேசினார், அது பிசாசு. பாருங்க, இயேசு எதை செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிசாசு சொல்லுவார். உலகத்தில் உண்டானது அவர் சொல்லாதது போறோம் பாருங்க. அப்படி நம்ம அதை பார்க்க கூடாது. கடைசியா பார்த்தா குற்றம் பிடிக்கிற ஆவிகள் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், புதிய பாடலே சொல்லியிருக்கிறார், புதிய பாடல மனப்பூர்ணமா தர வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேக வசனங்கள் இருக்கு. அதுல முக்கியமா வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 10வது வசனத்துல கூட நாம் பார்க்கிறோம்.
உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பாருங்க, அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே வந்துட்டு நமக்கு ஒரு 100 ரூபா கிடைச்சாலும் அதுல என்னதான் செய்யணும்? 10 ரூபா தேவனுடையது தேவனுக்கு எடுத்து வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வைக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த சிறியோருக்கு செஞ்சா அதையே எனக்கு செய்றீங்கன்னு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 35-40 இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை மட்டும் நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன். 40வது வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. மிகவும் சிறியவர்களாகிய, அதுதான் அவங்களுக்கு எதை செய்றீங்களோ அதே எனக்கே செய்றீங்கன்னு சொல்றாரு. ஆகவே நம்ம தேவனுக்கு முன்பாக இந்த 7 காரியமும் நம் ஜீவியத்துல மிகவும் அவசியம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஓட்ட பையில போட்டது மாதிரி இருக்கு. கர்த்தர் நமக்கு துணை நின்றா சாதாரணமாக இருக்கும். தேவன் நமக்கு துணை நின்றா என்ன நடக்கும்? அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய நீதியை நிறைவேற்றணும்ல. அவர் நீதியை நிறைவேற்றாம நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். இந்த வசனத்துல பாருங்களேன், அவருடைய நீதி இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் அவருடைய நீதியா இருக்கு. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதும் தேவனுடைய நீதி. இந்த நீதியை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அப்படியே நிறைவேற்றிக்கிட்டு சொல்லிட்டு போல அவர் செய்து காண்பித்தார். ஆகவே அந்த நீதியை நாம் இந்த கடைசி நாட்கள்ல நிறைவேற்ற வேண்டியது இந்த நாட்கள் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37 கூட நாம் வாசிக்கிறோம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்ல. பாருங்க, சீசன் என்பவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறவன் தான். அநேகர் பார்க்கிறோம், சீசன் என்னும் நாமத்தில் நாம் பார்த்தோம். அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு நம்ம செய்யணும். அது போல நீங்க உங்களுக்கு வர்ற சம்பாத்தியத்துல நீங்க கடனை எதுவும் வாங்கி தரக்கூடாது. ஊழியக்கார் வந்தா இருக்கிறத நீங்க வெறும் தண்ணி கூட நீங்க தரலாம். உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை தரணும். பாருங்க, யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டோம். பாருங்க, நம்முடைய தேவன் என்ன சொல்றாரு? மனதை நியமித்தபடி நீ மனப்பூர்ணமா தரணும். ஆகவே அது ஒரு ஆசீர்வாதம் குடும்பங்கள் அப்படி கொடுத்ததுனாலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் குடும்பங்கள்லாம் நிறைய கூட பிறந்தவங்களும் போனா நல்ல மனப்பூர்ணமாக ஊழியர்களுக்கு செய்வார்கள். அப்ப மனப்பூர்ணமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒரு 10 ரூபா வருதுன்னா நீங்க என்ன செய்யணும்? அது 1 ரூபாயிலும் என்ன செய்யணும்? 1 ரூபா கொடுக்கணும். உண்மையிலேயே 10 ரூபா தான் கிடைக்குதா? உண்மையா இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக. 1 ரூபாவை நீங்க தரும் போது இந்த 9 ரூபாவை என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்கிறார். கொலகாரன் கையில வந்திருக்கும், விபச்சாரி கை, பலவிதம் உலகமே சுத்தி வரும். ஒரு 10 ரூபா இருந்தா நீங்க கொண்டு அதை எங்க கரத்துல கொடுக்கும் போது நாங்க ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் பண்ணுங்க இந்த பணத்தை. ஆண்டவரே, இந்த தசம பாகத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த காணிக்கையை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லும் போது மீதி இருக்கிற பணமெல்லாம் பரிசுத்தமாயிரும். விஷயம் இல்லாம ஆண்டவர் சொல்லல. ஆகவே இதுல நீங்க சரியா இருந்துட்டு, ஆண்டவரே நான் நீதியில கரெக்டா இருக்கிறேனாப்பா, நீங்க கேட்க வேண்டிய அவசியம் வராது. அந்த 7 காரியம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாம் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று திருவசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். யாக்கோபின் தேவன் நமக்கு துணை நிற்க வேண்டுமானால் தேவனுடைய நீதியில நாம் சரியாக காணப்படுவோமாக. தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதமும் ஜெபமும் நமக்குள்ள இருக்க வேண்டும்.
குடும்ப ஜெபம் அதிகாலையிலும் மாலையிலும் காணப்பட வேண்டும். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. ஒரு ஐக்கியம் நமக்கு வேண்டும். இதெல்லாம் நமக்கு இருக்கா? தசமபாகம் காணிக்கல உண்மையா இருக்கிறோமா? எல்லாவற்றையும் நீ செய்து பார். கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி அந்த 7 காரியத்தை நீ நிறைவேற்றினா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அவருடைய நீதி இதுதான் அவருடைய நீதி. இந்த நீதியை நீ நிறைவேற்றினா நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜனம் இந்த 7ல் ஒரு காரியம் ஒன்று இல்லைன்னா ஆண்டவர் துணை நிற்க மாட்டார். ஆகவே நல்லா பிடித்து கொள்ளுங்க. எழுதி வச்ச அந்த வசனங்களை வீடுகளில் இருந்து நீங்க வாசிங்க. கர்த்தர் இந்த வேலை பேச ஒரு சிலருக்கு சந்தேகம். நீங்க உட்கார்ந்து ஆண்டவர் நீங்க எங்க உள்ளத்துல பேசுங்க. இந்த வார்த்தை உன் உள்ளத்துல பேசும். சத்தியம் உள்ள வார்த்தை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் இருக்கிறது. என் ஜனமே, இவைகளை நாம் உண்மையா இருக்கிறோமா? அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய நீதியில நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன். ஆகவே நான் வெறுமையை நான் பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் காண முடியல. ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நீதியில சரியான முறையில் நான் காணப்பட அதுக்கேற்ற கிருபையை தாங்க என்று நாம் சொல்லுவோமா? ஏதோ தேவனுடைய நீதியில ஏதோ ஒன்று குறை இருக்கு. ஆகவே நீ நான் வெறுமையை நீ காண்கிறாய், ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியல. அல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம், அது போதாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? நீ ஆராய்ந்து பார். வேதமும் ஜெபமும் உன் ஜீவியத்தில் இருக்கா? ஆராய்ந்து பார். குடும்ப ஜெபம் உங்க வீடுகளில் இருக்கா? ஆராய்ந்து பார். சபை கூடி வருதல், ரெகுலராக சபை கூடி வருகிறாயா? ஒரு ஐக்கியம் உனக்கு இருக்கிறதா? ஆராய்ந்து பார். தசமா காணிக்கல நீ உண்மையா இருக்கிறாயா? நீ ஆராய்ந்து பார். இவைகள் எல்லாவற்றையும் நீ செய்தா இவைகளெல்லாம் தேவனுடைய நீதியா இருக்கிறது. இந்த நீதியை நிறைவேற்றுவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த வேளையில ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, நீ சீர்படுத்துங்க, ஆண்டவரே நீ ஸ்திரப்படுத்துங்க என்று நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நீ இந்த நீதியை சரியாக நீ நிறைவேற்றினா கர்த்தர் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நீதியை எங்களுக்கு வைத்திருக்கிற நீதியை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க என்று நீ சொல்லுவாயாக. அல்லேலூயா. இந்த நீதியெல்லாம் நிறைவேற்றுவாயானால் யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நின்று நிறைவான பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் ஒவ்வொருவருக்கும் துணை நின்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, கரங்களை தட்டி உற்சாகத்துடன் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பும் படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் ஜனமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது என் ஜனமே. என் நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசமாயிரு. உன் நம்பிக்கையை வீண் போக நான் விட மாட்டேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு துணை நின்று ஜெயமாய் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிகல்லகத்துரபகத்துடா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என் ஜனமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உன்னை ஜெயமாய் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ பெரிய தேவனாயிருந்து நீர் எங்களோடு பேசுனீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க துணை நின்று நீங்க ஆசீர்வதிங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்க. ஐயா, நீங்க ஒவ்வொருவருக்கும் துணையாக நின்று நிறைவான தேவன் ஒவ்வொரு இதயத்தில் வாங்க. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க துணை நின்று ஜெயமாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் அந்த பரிசுத்த ஆவியான உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா ஆபத்திலிருந்தும் நீங்க விலக்கி ஒவ்வொருவரையும் நீங்க காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரிடம் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.